கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசனம், கர்த்தருடைய அபிஷேகம் அந்த வீட்டுக்குள்ளே தொடர்ந்து கண்டினியூவாக 3 மாதம் இருந்தால் அந்த வீடு ஆசீர்வாதமாய் மாறிவிடும். அந்த வீடு செழிப்பாய் மாறிவிடும். அந்த வீடு நீ செய்கிற காரியம் வாய்க்கோ. அப்போனா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு காரியத்தை 3 மாதம் கண்டினியூ பண்ணுறது கிடையாது. ஒரு ஜெபம் பண்ணோம்னா அந்த ஜெபம் வந்து ஒரு 15 நாள் பண்ணுவோம், ஒரு மாதம் பண்ணுவோம், அப்புறம் விட்டுட்டு மற்ற வேலையை பார்த்துருவோம். அப்புறம் திருப்பி வந்து என்ன செய்வோம், திருப்பி ஆரம்பிப்போம். இப்படி தொட்டுக்க தொடச்சிக்க பட்டும் படாமல். நான் சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்க, ஒரு காரியத்தை ஒரு விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசம் கண்டினியூவாக 3 மாதம் வரைக்கும் வரணும். ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டினியூவாக நம்பிக்கை 3 மாதம் இருக்கணும். உன் பிள்ளைக்கு இது கிடைக்க போது, என் மகனுக்கு இது கிடைக்க போது, என் மகளுக்கு இது கிடைக்க போது, இந்த 3 மாதத்துக்குள்ளே என் மகன் பிரச்சனை மாறணும், இன்று 3 மாதத்துக்குள்ளே என் மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் கண்டினியூவாக வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா 3 மாதம் முடியும் போது உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும். இந்த ஓபேத்து வீட்டில் ஆசீர்வாதம் கர்த்தருடைய பெட்டி இருந்துச்சு. கர்த்தருடைய பெட்டினா கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கிருபை. அங்கே 3 மாதம் கர்த்தருடைய பெட்டி அங்கே இருக்குதுங்க. அங்கே இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே பார்த்துக்கொள்ளுங்க, 3 மாதம் முடியும் போது அந்த வீடை கர்த்தர் என்ன செஞ்சார், ஏன்னு கேட்டால் அந்த கர்த்தருடைய வார்த்தை அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது.